கார்டே இருக்கு, இரு தரேன். ஆம்பளை புள்ள அவனை போய் டிஃபன் பாக்ஸ் கழுவ சொல்லிக்கிட்டு, நட்ராஜ் நீ போப்பா உள்ள. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு. என்னடா சொல்ற? புதுசா நான் ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கேன்ல, அவங்க ஒரு ஜோசியரை பத்தி சொன்னாங்க. அவரு மூலக்கொத்துலத்துல இருக்காராம். அதான் நட்ராஜ் ஜாதகத்தை காட்டி. ஏமா அவனால பட்டதெல்லாம் போதாதா? அவன் திமிர் எடுத்து போய் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அதுக்கு இந்த ஜாதகத்துல இருக்கிற சனி ராகெல்லாம் என்ன பண்ணும்? சரி சரி, தாராளமா போயிட்டு வாங்க. உங்ககிட்ட இப்ப யார ஆலோசனை கேட்டா செவத்தோரமா சாச்சு வச்ச விளக்குமாறு மாதிரி வாயை மூடிட்டு சும்மா இருன்னு சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? ஏன் சம்பந்தி இப்படி எல்லாம் குதர்க்கமா பேசுறீங்க? என்னது, நான் குதர்க்கமா பேசுறேனா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒத்த பொம்பளையா கடந்து சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கீங்களேன்னு மனசாராம பேசினா பாத்தீங்களா? நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்கு. எனக்கு என்ன போச்சு, இனி நான் எதுவும் பேசலங்க, போதுமா? மதி நீ பாத்துக்கமா, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா வாப்பா. நட்ராஜ் பத்தி ஏதாவது சமாச்சாரம் தெரிஞ்சதா? ஃபோன் பண்ணானா? இல்லைம்மா, வர 15ஆம் தேதியிலேருந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நட்ராஜ்க்கு எந்த அறிவும் இல்லைம்மா. இந்த எக்ஸாமே நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டானா நல்லா இருக்கும். அதான் உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சுதான். ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு பையன் என்ன பார்த்தோன்னு எப்படி வாய மூடிக்கிட்டான்? நல்லா இருக்கு, நடத்துங்க நடத்துங்க. நீ ஒன்னும் கண்டுக்காதப்பா. அவன் விஷயமா தான் ஜாதகம் பார்க்க போயிட்டு இருக்கேன். எப்படியாவது பரீட்சை எழுத வச்சிடணும்பா. ஆமாம்மா. ஷியாம் நீயும் கொஞ்சம் அம்மா கூட போயிட்டு வரியா? அக்கா, எக்ஸாமுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஈவினிங் வீட்டில் இல்லைனா எக்ஸாம் டைமில் எங்கே போயிட்டு வந்தான்னு அப்பா திட்டுவாருமா. பரவாயில்லப்பா, நீ படிப்ப பாரு, அதானே முக்கியம். உங்க அப்பா சொல்றதும் சரிதானே? சாரிம்மா. பரவாயில்லப்பா, எனக்கு நீயும் நட்ராஜ் மாதிரி தான் நல்லா படிச்சு மார்க் வாங்கணும். இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா. வரமா? சரிப்பா. வரேங்க்கா. சரி மதி, நான் கிளம்புறேன். போயாச்சா? உங்க அம்மாக்கெல்லாம் நல்லது சொன்னா பிடிக்காதோ? அந்த பொம்பளை உங்களை பூரா நம்பிக்கிட்டு இருக்கு. நீங்க மொத்த பேரும் சேர்ந்து மிளகா அரைங்க. தோ நீ கூட தான் சொல்ல சொல்ல கேட்காம நகையை எடுத்து கொடுத்துட்டு எங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்ட. அது புரியுதா அந்த கிறுக்கிக்கு? என்னடி அப்படி பாக்குற? என் மகனுக்கு தான் நகை எடுத்து கொடுத்துருக்க, அதுக்காக தப்பு சரியாயிருமா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, எப்போ இந்த பாஞ்சாலி நியாயத்தை மட்டும்தான் பேசுவா. என்ன குளிச்சிட்டு வந்துட்டியா? சாமியை கும்பிட்டு பக்கத்துல விபூதி இருக்கு, கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. அது பக்கத்துல 2 வேட்டி வச்சிருக்கேன், அதுவும் உனக்கு தான். என்னடா இந்த ஆள் நமக்கு இதெல்லாம் செய்யறானேன்னு பாக்குறியா? நானும் உன்ன மாதிரி ஒரு அனாதை தான்டா. நீ வந்த மாதிரி தான் 35 வருஷத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்க வீட்டுல அடிமை வாழ்க்கை வாழ பிடிக்காம நானும் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். இன்னைய தேதி வரைக்கும் எனக்குன்னு யாரும் இல்ல. அதான் உன்ன மாதிரி வீட்டை விட்டு ஓடி வர்ற பசங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறேன். அதுல சில பசங்க திருட்டு பயலுங்க. வீட்டுல மொள்ள மாதிரித்தனத்தை பண்ணிட்டு என்கிட்ட வந்து பொய்யா சொல்லுவானுங்க. நீ அப்படி ஒண்ணு என்ன ஏமாத்த நினைக்கலையே? சேச்சே இல்லைங்கண்ணா, நான் சொன்னதெல்லாம் நிஜம். சரி விடு, நம்புறேன். என்ன ஏமாத்துறவன்லாம் என்ன ஏமாத்தல, அவங்களே அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் பரிதாபப்பட்டு செய்யற உதவிய தப்பா பயன்படுத்தினா அவனை நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரு நிமிஷம். இந்தா இருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு பத்திரமா வச்சுக்க. அப்படி இல்லைன்னா ஏன் பொட்டியில கொண்டாந்து வையே. ஏன்னா இங்க திருட்டு பயக இருக்கிற இடம், புரியுதா? சரிங்கண்ணா. இது ஒண்ணும் தப்பான தொழில் இல்ல. உண்மையா உழைச்சா இதுலயே பெரிய ஆளாகலாம். நம்ம முதலாளி அப்படி வந்தவர் தான். இன்னைக்கு 4-5 ஹோட்டலு, ஒரு கல்யாண மண்டபம், பைனான்ஸ், அப்படி இப்படின்னு ஓஹோன்னு இருக்காரு. இவ்வளவு ஏன் இன்னைக்கு மாஸ்டர் வரலன்னா யோசிக்காம சட்டை கழட்டி போட்டு அடுப்புல நிப்பாரு. நீ ஒரு மாதிரி நேர்மையா இருந்தா நாளைக்கு ஓஹோன்னு வரலாம். யார் கண்டா இதை விட பெரிய ஹோட்டல் வச்சாலும் வைக்கலாம். உங்க அப்பா அம்மாவை மனசுல நினைச்சுக்க. உன்னை தனியா தவிக்க விட்டு போனவங்க தெய்வமா இருந்து உன் கூட நிப்பாங்க. என்ன சரிங்கண்ணா. தம்பி,
ஒரு முக்கியமான விஷயம், வீட்டை விட்டு ஓடி வந்து சாதிச்சு காட்டினவங்க மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். வீணா தரிசா போனவங்க லட்சம் பேர். காரணம் பழக்க வழக்கம். ஏன் இந்த ஹோட்டலே எடுத்துக்கவன், சீட்டு விளையாடுறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க, எல்லா தப்பும் பண்றானுங்க. உன்னைய பார்த்து ஒரே ஒரு தடவை வான்னு கூப்பிடுவானுங்க, ஆனா போயிடக்கூடாது. சரிங்கண்ணா. சரி, உனக்கு மத்தியானம் டியூட்டி இருக்கு, நீ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. போ. தம்பி ஒரு நிமிஷம். இந்தா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு. முதல்ல முடிய வெட்டு. வேற ஏதாவது வேணும்னா என்ன கேளு. ஆனா ஒண்ணு, சம்பளம் வாங்கணும்னா திருப்பி கொடுத்துடணும். கண்டிப்பா. சரி வா. இங்க பொண்ணுமா யாருமா? நான் தாங்க, என் பையனுக்காக வந்திருக்கேன். அடுத்து நீங்க தான். ஐயா, சொல்லுங்கம்மா. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். கொஞ்சம் முன்னாடியே என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா பஸ் கிடைக்காது. என்னம்மா பண்ண சொல்றீங்க? வருஷப்படி தானே அனுப்ப முடியும். ஒரு நாளைக்கு 20 பேருக்கு மேல பார்க்க மாட்டார் அவரு. நீங்க கடைசியா வந்திருக்கீங்க, பாப்பாரா இல்லையான்னு வேற டவுட்டா இருக்கு. இருந்து பாக்குறீங்களா இல்ல போயிட்டு நாளைக்கு வரீங்களா? இல்ல, நான் இருந்து பார்த்துட்டு. சரிம்மா. போங்கம்மா. ஐயா, என் பையனோட ஜாதகம் ஐயா. உங்க பையனுக்கு சனி தசை உச்சத்துல இருக்கு. புதன் வக்ரம் வேற, படிப்பை தான் காலி பண்ணுவான். இப்போ கொஞ்சம் மோசமான நிலைமை தான். நான் சொல்ற சில பரிகாரங்களை பண்ணுங்க. அத பண்ணா என் பையன் வீட்டுக்கு வந்துருவானா ஐயா? அதுக்கு தான் சொல்றேன், நான் ஒரு எந்திரம் பண்ணித்தரேன். அதை வீட்டுல வச்சு தினம் விளக்கு ஏத்தி பூஜை பண்ணுங்க. சரிங்க ஐயா. தினம் அவன் பேர்ல 7 நாளைக்கு சனி பகவானுக்கு எண்ணெய் ஊத்தி அர்ச்சனை பண்ணுங்க. அதுவும் அவனே பண்ணணும். அதுக்கு வழி இல்ல. அவன் சட்டையோ இல்ல கர்ச்சிப்பையோ எடுத்துட்டு போய் நீங்களே அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்க ஐயா. இப்போதைக்கு இதை தவிர வர வழி இல்ல. எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறவளோ அவ்வளவு நல்லது. ஏற்கனவே பண்ணிருக்கணும். செஞ்சிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. சரிங்க ஐயா. அப்போ எந்திரம் பண்ணிடலாமா? சரிங்க சாமி. அதுக்கு 7000 செலவாகும். பரவாயில்லையா? முடியாதுன்னா பரவாயில்ல, அதான் அர்ச்சனை இருக்கே. என்ன, எந்திரம் பண்ணா பவர் ஜாஸ்தி. பையன் பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆகி வந்துருவான். இல்ல காலதாமதம் ஆனாலும் ஆகலாம். என்ன கேட்டேன்னா எந்திரம் வச்சு பண்றதா நான் கரெக்டும்பேன். ஏன்னா உங்க மகன் ஜாதகத்துல தோஷம் கடுமையா இருக்கு. இல்ல சாமி, நீங்க பண்ணிடுங்க, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அப்ப சரி, நாளை காலையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே அந்த எந்திரத்தை ரெடி பண்ணி பூஜை பண்ணி வச்சிடுறேன். காலையில 11 மணிக்குள்ள வந்து வாங்கிக்கோங்க. இந்த எந்திரம் வீட்டுல இருக்கிறது பையன் பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, பொதுவா வீட்டுக்கே நல்லது. சரிங்க. நான் இந்த ஜாதக காப்பியை வச்சுக்கிறேன். நான் பணத்தை கையால தொடறதில்ல, இங்க வச்சிருங்க. சரிங்க ஐயா. வரேங்க ஐயா. ஹலோ ஹலோ நேரு. ஹலோ யாருமா நீ? ஹலோ, இந்த மாதிரி ஓடாத. ஓடாம நெல்லுமா. ஏய் ஜுபர். ஹலோ ஹலோ. ஏமா கேட்டுட்டே இருக்கேன்ல. ஏய் யாருமா நீ? ஏய் நில்லு ஜுபர். ஏய் 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 நில்லு. ஏய் ஆட்டோ ஏறுங்கம்மா, சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. டைம் ஆயிடுச்சு. இனிமே இந்த பக்கம் பஸ் எல்லாம் வராது, அவ்வளோவா ஆட்டோ வராதுமா. சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. வாங்க. பரவாயில்ல, நீங்க போங்க. சரி போங்க, எனக்கு என்ன. நல்லா இருந்துச்சு, கிடக்குன்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு.
வாங்க செல்லம். புருஷனுக்கு டைம் தர இப்பதான் உங்களால முடிஞ்சதா? அம்மா இல்லையா, அதான் எல்லா வேலையும் முடிக்க லேட் ஆயிடுச்சு. தனியாவா கஷ்டப்பட்ட? என்ன மதி? சூர்யா சித்ரா யாராவது ஹெல்ப் கூட்டிருக்கலாம்ல? சூர்யா படிச்சிட்டு இருக்கா. சித்ரா அப்பவே சாப்பிட்டுட்டு அத்தை கூட படுத்தாச்சு. சரி, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? எதுக்கு? பாத்திரம் தேய்ச்சி போடவா? அதுல என்ன தப்பு இருக்கு? நான் என் பொண்டாட்டி ட்ரெஸ்ஸே துவைச்சு போடுவேன் தெரியுமா? ரொம்ப வழியாதீங்க. என்ன நம்ப மாட்டியா? வேணும்னா இப்ப கொடு, துவைச்சு காட்டுறேன். மதி, ஒரு நிமிஷம் அப்படியே என்ன பாரு. பாரு. என்ன? வெக்கப்படும் போது நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ப்ளீஸ் இன்னொரு தடவை அதே மாதிரி வெக்கப்பட்டு தலையை சாச்சி என்ன பாரு. ப்ளீஸ் பாரு. சரி, உன் கையாவது கொடு. என்ன அப்படி பாக்குறீங்க? பொண்ணுங்களுக்கு புருஷன் பிள்ளைங்க எல்லாத்தையும் விட நகை தான் முக்கியம்னு பேசுறவங்கள்ட்ட எல்லாம் டேய் பாருங்கடா என் மதியன்னு கத்தணும் போல இருக்கு. அது எப்படி மதி? எங்க அம்மா வேணான்னு சொல்லியும் உங்க அம்மாக்கு தெரிஞ்ச சிக்கல்னு இருந்தோம் எப்படி கொடுத்த? நான் யாருக்கு தந்தேன்? என் புருஷனுக்கு தானே தந்தேன். இருந்தாலும் உன் நகை தருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பார்க்காதீங்க. அது நம்ம நகை. ஒரு அவசர தேவைக்கு உதவலனா எதுக்கு அதெல்லாம்? இருந்தாலும் செல்லம், நீ உன் நகையை தந்து. மதி, கதவு தர மதி. மதி, என்னடி எதுக்கு இப்ப கத்துற? அம்மா இன்னும் வரல தெரியுமா? நீ என்னன்னா எனக்கு என்ன இருக்கு? அம்மாக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? பண்ணிட்டேன், ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மதி, அவரை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வர சொல்லு. முதல்ல அவர் இவருன்னு கூப்பிடுறத நிறுத்து. சரி, மாமா போய் கொஞ்சம் பார்த்துட்டு வர சொல்லு. ஏய், கொசு கடி தாங்காம கீழே வந்தா அங்க என்னடி சத்தம்? அம்மாவை இன்னும் காணோம். என்னது? அம்மாவை இன்னும் காணுமா? மணி என்னாச்சு? காணாம போனவனை தேட போனவங்களே காணோம்னா நான் என்னன்னு சொல்லுவேன் இந்த வீட்டோட பொறுப்பை? மதி ப்ளீஸ், அவரை போய் பார்த்துட்டு வர சொல்லு. ஏய், எங்கடி போய் பார்க்க சொல்ற? மூலக்கொத்தலம். என்ன கொத்தலம்? அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா போய் பாரு பாருனா. அதானே, இந்த வீட்ல சின்னது பெருசுன்னு எதுகளுக்குமே பொறுப்பு இல்ல. இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? அத்தை ப்ளீஸ், எல்லா நேரம் மாதிரி இப்பயும் பேசிட்டு இருக்காதீங்க. நானே அம்மாவை காணோம். என்ன சொன்ன? எல்லா நேரம் மாறியா? அப்படின்னா என்னடி அர்த்தம்? அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வரியா? நல்லா பாத்துக்கிட்டே உன் வீட்டு மரியாதைய. ஏய், எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இல்லையா? எதுக்கு இப்படி பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுற? நான் பேசுறது தப்புன்னா மன்னிப்பு வேணாலும் கேட்கிறேன். ப்ளீஸ், அம்மா இங்க இருக்காங்க, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர சொல்லு. என்னமோ இந்த அம்மாக்கு மட்டும்தான் அத்தை மேல அக்கறை இருக்க மாதிரி ஓரா சீன் போடுறாங்க. நல்ல அத்தை எப்படியே சோப் போட்டு வச்சிருக்கா. என்னமோ நமக்குலாம் அத்தை மேல அக்கறை இல்லாத மாதிரி. ஆமா, அக்கறை இருக்கவங்க தான் இப்படி சும்மா நின்னுட்டு இருப்பாங்களா? ஏய், நீயும் அதே தாண்டி பண்ணிட்டு இருக்க. வேணும்னா நீ போய் தேட வேண்டியதானே? தோ அத்தையே வந்துட்டாங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் பேசிட்ட நீ? ஆனாலும் வர வர உனக்கு வாய் கொஞ்சம் நீளுது. என்ன மாப்ள, என்னாச்சு? ஏ சூர்யா, எத்தனை வாட்டி சொல்றது உங்ககிட்ட சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு? போல. அதெல்லாம் இருக்கட்டும் சம்பந்தி. மணி என்னாச்சு? எங்க போயிட்டு வரீங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? இல்ல, போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சம்பந்தி. என்னமோ சொல்றீங்க. நானும் உங்க விஷயத்துல தலையிட வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா பாலா போன மனசு அதை கேக்குதா? என்னடா போனவங்களை காணோமேன்னு மனசெல்லாம் படபடபடன்னு அடிச்சுக்கிச்சு. தூக்கமே வராம தான் கீழே இறங்கி வந்தேன். நீங்களே இப்படி இருந்தா பிள்ளைகளை என்னன்னு சொல்றது? என்னவோ போங்க. மன்னிச்சுக்கோங்க சம்பந்தி, இவ்வளவு நேரம் ஆகும்னு எதிர்பார்க்கல. நீங்கெல்லாம் போய் தூங்குங்க. போடா, நீ ஏன் நிக்கிற? நீ போய் படுப்போ. போ. இந்த கொசுக்கடியில் எப்படி தூங்குறதுனே தெரியலையே. இதுகளுக்கு கொசுவே தேவலாம். நல்ல வேலை அம்மா வந்துட்டாங்க. அம்மா வரலன்னதோ படபடன்னு ஆயிடுச்சு. என்னப்பா, மூட் அவுட் ஆயிட்டீங்களா? சாரி மதி, சூர்யாவோட பேச்செல்லாம் வர வர ரொம்ப மோசமாகுது. எனக்கு பிடிக்கல.
மதி ஏ மதி, வந்துட்டேன் அத்தை. அத்தை, என்ன அத்தை? எங்கடி உன் புருஷன்? அவர் அந்த பேங்க் விஷயமா? ச்சோ. உங்க அம்மாக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு நீ ஏன் மண்டைய தொண்டையில வச்சுட்டு கத்துற? இங்க பாரு, இப்பவே சொல்லிட்டேன், நீயாதான் அந்த நகை விஷயம் உங்க அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. அப்புறம் வாய் தவறி சொல்லிட்டேன், கை தவறி எழுதிட்டேன்னு சொன்னேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா சரி அத்தை. ம் போலாமா? போலாம் போலாம். ஏய், இந்த துவச்சு கிடக்குற துணியெல்லாம் மடிச்சு வை. வாடி ஓ. மதி, வரேம்மா. என்னம்மா? மதி, அம்மாக்கு நீ ஒரு உதவி பண்ணணுமா? என்னம்மா, சமையல் பண்ணணுமா? அது உதவி இல்ல, உன்னோட டியூட்டி. ஏய் குட்டி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒன்னும் இல்ல, நீ தப்பா எடுத்துக்காத. அது